இத நான் சும்மா சொல்ல மாட்டேன், சொன்னா விஷயம் இருக்கும். ஏன்னா எத்தனை முறை அவர் நின்றுட்டாரு தேர்தலில், எத்தனை முறை உழைச்சிருக்காரு இந்த மக்களுக்கு. எதிரணியில உள்ள திமுகவுடைய வேட்பாளர் மட்டுமல்ல, இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் 10 ஆண்டு காலம் மக்களின் மீது அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. அவர் நல்லா இருக்கிறாரு, அவர் தம்பி நல்லா இருக்குது, அவர் குடும்பம் நல்லா இருக்கிறார். அவ்வளவுதான். நம்ம சொந்தத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் உங்களை பற்றி அவர் நேர்மையானவர். அரசியல் வாழ்க்கையில நேர்மையா பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஆனால் அப்படிப்பட்டவர் நேர்மையானவர், உங்களுக்காக உழைக்கின்ற உண்மையா உழைக்கின்றவர். கடந்த முறை நான் அங்க பக்கத்து தொகுதியில் நின்றார், நானும் போய் பிரச்சாரம் பண்ணேன். சொற்ப வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற முடியும். இந்த முறை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொண்டு வர வேண்டும். இது அவசியமானது. இந்த தொகுதியில 10 வருஷம் எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு ஏதாவது பண்ணாரா? அவர் ஓஹோன்னு இருக்கிறார், அவர் தம்பி ஓஹோன்னு இருக்கிறார். அவர் தம்பிக்கு பொறுப்பு இங்க இருக்கிற என்எல்சி இருக்கிற சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாமே சுரண்டி பிச்சு அவங்க குடும்பமும் நல்லா இருக்கு. அதனால நான் சொல்றேன், நான் சிந்திக்க இந்த பகுதி விவசாயம் பகுதி, வானம் பார்த்த பூமி 80 விழுக்காடு மக்கள் இந்த மண்ணையை நம்பியிருக்கின்ற மக்கள் விவசாயிகள். இந்த பகுதிக்கு நான் சின்ன வயசுல இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு எத்தனையோ முறை எத்தனையோ போராட்டங்கள். இந்த என்எல்சி போராட்டம், என்எல்சி அப்ப போராட்டம் பண்ணது எதுக்கு? நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வேணும், வருமானம். அப்படிப்பட்ட அப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்எல்சி பெரிய நிறுவனம் இந்த பகுதியில ஆக்கிரமிப்பு பண்ணி நம்ம மண்ணையும் மக்களையும் காத்தையும் தண்ணியும் எல்லாமே கெடுத்து போயிடுச்சு. 8 அடியில இருந்த இந்த தண்ணி, நிலத்தடி நீர் தன்னூற்று நீங்க பெரியவங்களா பார்த்திருப்பாங்க. தன்னூற்று அப்படியே தண்ணி மேல பீச்சு அடிச்சுட்டே இருக்கும். உலகத்துல 2 இடத்துல மட்டும்தான் தன்னூற்று இருந்தது. ஒண்ணு நெய்வேலி, அடுத்தது ஆஸ்திரேலியா கண்டத்துல ஆர்டிசியன் வெள்ளி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆர்டிசியன் வெள்ளி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நெய்வேலியில நினைச்சு பாருங்க, உலக அளவுல நெய்வேலியில இருந்தது. கடற்கால் தோண்டா தண்ணி அப்படியே அடிச்சு வரும், கடற்கால் தோண்டா. ஆனா இன்னைக்கு 800 அடி, 25 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணுவீங்க. எதுக்கு? பம்புக்கு, போருக்கு. காரணம் நெய்வேலி எல்லா தண்ணியும் சுரண்டி உறிஞ்சி எடுத்துட்டு கடல்ல போய் கொட்டிட்டு இருக்கிறான். அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன், இங்க நம்ம இங்க யாரு